பழமையான காலத்தில் இலங்கையின் அரசன் இராவணன். அவன் சிவபெருமானின் தீவிர பக்தன். சிவனின் அருளை நேரடியாக பெற வேண்டும் என்று விரும்பினான். அவன் மிகுந்த தவம் செய்ய ஆரம்பித்தான். மழை, வெயில், காற்று எதுவாக இருந்தாலும் அவனது ஒரே நோக்கம், எனக்கு சிவபெருமான் தரிசனம் கிடைக்க வேண்டும். ஆனால் அவன் தவம் பலிக்கவில்லை. அப்போது இராவணன் தன் உடம்பையே அர்ப்பணிக்க முடிவு செய்தான். அவனது 10 தலைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெட்டத் தொடங்கினான். 9 தலைகளை வெட்டிய போது அவன் 10வது தலைக்கு செல்லும் முன் சிவபெருமான் அவனின் முன் தோன்றி, போதும் இராவணா என்று அருள் செய்தார். அவன் காயங்களால் முழுவதும் இரத்தமாக இருந்தான். அப்போது சிவபெருமான் வைத்தியராகி அவனுடைய காயத்தை குணப்படுத்தினார். அந்த அற்புதம் நடந்த இடமே இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள வைத்தியநாத் தாம் அல்லது பாபா தாம் என்று அழைக்கப்படும் திருத்தலம். வைத்தியரான நாதர், அதுதான் வைத்தியநாதர். இங்கு சிவன் தாமே நோய்களை நீக்கும் வைத்தியராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே சென்று பாபாதாம் தரிசனம் செய்து மன நிம்மதி பெறுகிறார்கள். சிவபெருமான் இங்கு வணங்கப்படுவது வைத்தியநாதேஸ்வரர் என்ற பெயரில். இது ஒரு கோயில் மட்டுமல்ல, பக்தி, அருள், அதிசயம் மூன்றையும் சேர்த்த ஒரு தெய்வீக தலம். ஓம் நமச்சிவாயா.